இந்த குற்றச்சாட்டு ஏதோ ஒருவர் இருவரின் குற்றச்சாட்டு அல்ல, ஒட்டுமொத்த கிராம மக்களின் புலம்பல். தூத்துக்குடி மாவட்டம் கருங்குளம் அருகே அமைந்துள்ள ஆலந்தா என்ற கிராமத்தில் 600க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பே இப்பகுதி மக்களின் வாழ்வாதாரமாக உள்ளது. ஆண்கள், பெண்கள், முதியோர் என அனைத்து தரப்பு மக்களும் விவசாயத்திலும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இப்படி முழுக்க முழுக்க மண்மனம் மாறாத இந்த ஆலந்தா கிராமத்தில் தூத்துக்குடியை சேர்ந்த காசிராஜன் என்பவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கேரளாவை சேர்ந்த நபர்களிடமிருந்து சுமார் 500 ஏக்கர் நிலத்தை வாங்கியுள்ளார். இதில் கிராம மக்களிடம் கருத்து கேட்காமல் விதிமுறைகளை மீறி கல்குவாரி அமைத்துள்ளதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பொதுவாக குடியிருப்புகள் மத்தியிலும் விளைநிலங்களுக்கு மத்தியிலும் மலை, இயற்கை எழில் சார்ந்த இடம் மற்றும் நீர்நிலைகளுக்கு அருகில் கல்குவாரி அமைக்க கூடாது என்பது விதி. ஆனால் இந்த விதிமுறைகள் எல்லாம் முறையாக கடைபிடிக்கப்படுகிறதா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே உள்ளது. கல்குவாரியில் பாறைகளை தகர்க்க வெடி வைக்கப்படும் போது பாறைகள் வெடித்து சிதறுகின்றன. இப்படி பாறைகள் சிதறும் போது ஆடு மாடுகளை காப்பாற்றுவதா, குழந்தைகளை காப்பாற்றுவதா என்று தெரியவில்லை என்று அச்சம் தெரிவிக்கின்றனர் கிராம மக்கள். நான் ஒத்தையில இந்த காட்டுல நிற்கும் போது என் பிள்ளைகளை பாப்பனா, நான் என் ஆடு மாட்டை பாப்பனா, நீங்க சொல்லுங்க பாப்போம். சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்காங்க, நான் மிரட்டுறாங்க, கல்லு விழுதானே. இப்போ ஒத்தையில ஒரு பொண்ணு நின்னா பயமா தான் இருக்கும். ஒரு 10 பேர் சுத்தி சுத்தி அலையிறாங்க. இப்படி விதிமுறைகளை மீறி கல்குவாரிகள் செயல்பட அரசு அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர், அரசியல் கட்சியினர் துணை போவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். நாங்க பண்ணலன்னு சொல்லல, எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க கோரிக்காரங்களுக்கு. இது வரைக்கும் நாங்க ஆனா மாசம் கிராம சபை கூட்டம் போடுறாங்க. அந்த கூட்டத்துல ஃபுல்லா நாங்க கோரிக்கை கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஆனா இவரை நிறைவேற்றணும் சின்னத்தர சொல்லுதாரு. ஆனா இது வரைக்கும் எதுவும் நிறைவேற்றினது கிடையாது. நாங்க கலெக்டர்ட்டும் கொடுத்துட்டு இருக்கோம். கலெக்டர் இருக்காங்களா இல்லையான்னு எனக்கே தெரியல. தூத்துக்குடியில் இருக்காங்களான்னு எனக்கு அதாவது ஒரு டவுட்டாவே இருக்கு. நேற்று ஒரு கட் அவுட் அடிச்சு ஒட்ட போனதுக்கு போலீஸ்கார நீங்க எப்படி அடிக்கலான்னு எங்க பசங்களோட சாவி பிடிச்சி நான் எஃப்ஐஆர் போடுறோம் அப்படின்னு கேட்டதுக்கு மக்கள் எல்லாம் தரக்குறவா பேசுறாங்க. ஆனால் போலீஸ் கண்டிப்பா அதுல 2 பேரையும் ட்ரிங்க்ஸ் அடிச்சிருந்தாங்க. ஆனால் நாங்கள் நேற்று 5 மணி வரைக்கும் காத்துட்டு இருந்தோம். மலைக்குள்ள சின்ன பிள்ளையில வச்சுட்டு ஆம்பளை பொம்பளை அப்படின்னு ரோட்ல உட்காந்துருக்க எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. இரவு பகல் பாராமல் கல்குவாரியில் வெடிகள் வைப்பதால் வீடுகள் அதிர்வதாக வேதனை தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் கல்குவாரியை அகற்றவில்லை என்றால் தேர்தலை புறக்கணிக்க போவதாக வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். எங்க எந்த ஒரு இதுலயுமே கிணத்துல தண்ணி இல்லை, எங்களால விவசாயமே பண்ண முடியல. இந்த தேர்தலுக்கு மட்டுமே வர அதிகாரிங்க இந்த ஊர்ல, ஆனா நாங்க ஒரு நடவடிக்கை ஒரு மனுவோ கொடுக்கும் போது யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஒரு ஆடோ மாடோ வச்சு நாங்களெல்லாம் வளர்க்க முடியல. ஒரு வேலை செய்யும்போது அவ்வளோ ஒரு வெடி சத்தத்தில் வீடு கொண்டு அதிருது. நாங்கள் எல்லாருமே பச்சை பிள்ளைங்களை வச்சு வாழ்வாதாரம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த குவாரிக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். அப்படி இல்லைன்னா நாங்கள் வர தேர்தலுக்கு நாங்கள் யாருமே வாக்களிக்கவே மாட்டோம். நாங்கள் கருப்பு கொடி ஏந்தி கண்டிப்பாக போராட்டம் நடத்துவோம். கல்குவாரியில் ஆழம் தோண்ட கிராமத்தில் உள்ள விவசாய கிணறுகளில் தண்ணீர் குறைந்து விவசாயம் செய்ய முடியாத நிலையும் உருவாகியுள்ளது. எனவே இந்த கல்குவாரியை மூட வேண்டும் என வலியுறுத்தி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர், சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர், அரசு அதிகாரிகள் என அனைவரிடமும் முறையிட்டும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கல்குவாரிக்கு எதிராக போராட்டம் நடத்தினால் வழக்கு பதிவு செய்வோம் என்று காவல்துறை மிரட்டுவதாக புகார் தெரிவிக்கும் கிராம மக்கள் கல்குவாரியை மூடவில்லை என்றால் தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேறு வழியில்லை என்று ஆவேசத்துடன் கூறுகின்றனர். ஆள் வச்சு மிரட்டுறாங்க. நீங்க என்ன செய்வீங்களோ நீங்க தான் பார்த்து நடவடிக்கை, இதுக்கு எவ்வளவு சீக்கிரம் குயிக்கா மூட முடியுமா மூடுங்க, இல்லைன்னா நாங்க ஆலந்தூர்காரங்க எல்லாரும் சேர்ந்து இதுல உயிரை தான் மாய்க்கணும். இதுல எப்படி இருக்க முடியும் நீங்களே சொல்லுங்க பாப்போம். விதிமுறைகளுக்கு உட்பட்டு பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் கல்குவாரிகள் அமைக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது.
மாலை முரசு செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் மோகன்ராஜ்.